கெலியக்காவின் மூஞ்சிலையும் ஹயோட்டோ அண்ணனின் நெஞ்சிலையும் இந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரு நாள் தூங்கிட்டு இருந்த கெலியக்காவை ஒரு கேங்கு கடத்தி கொண்டு போய் போர்க்களத்துல புடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த போர்க்களத்துல மறுபடியும் இன்னொரு கேங்கு கெலியக்காவை புடிச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, தலையில கண்ண வச்சு தாக்க வரும்பொழுது நம்ம அண்ணா தாயோட்டோ மாஸ் என்ட்ரி கொடுத்து கெலியக்காவை காப்பாத்தி கை கொடுத்து தூக்கி விடும்போது தூரத்துல ஒரு பச்சை பாட்டு ஸ்னைப்பரை வச்சு சுடுவான். அந்த ஸ்னைப்பர் கன்ல இருந்து வெளியே வந்த புல்லட்ட நம்ம அண்ணா தாயோட்டோ கட்டானாவை வச்சு கட் பண்ணுவாரு. அதுல கட்டான ஒரு புல்லட்டின் துண்டு கெலியக்காவின் கண்ணத்தை கிழிச்சிடும். அந்த தழும்பு தான் இது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட அட்டகாசங்கள் அதிகமாகி ரோபோட்ஸ் எல்லாம் மனிதர்களை தாக்கி கொண்டு குவிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அழிக்கிற மிஷன்ல கெலி, ஹயோட்டோ, மோகோன்னு 3 பேர் போயிருப்பாங்க. அதுல ஒரு ரோபோட் மோகோவை முடிச்சு விட பாக்க கெலியக்கா அந்த ரோபோட்டுக்கு மண்ட மேலே அடிய போட்டு விட்டு மர்டர் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹயோட்டோ அதிரடியா சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதல்ல மறுபடியும் மோகோ மாட்டிக்க மீண்டும் கத்தி எடுத்துட்டு காப்பாத்த போறாரு நம்ம ஹயோட்டோ. மோகோவை காப்பாத்த போன ஹயோட்டோ ஒரு ரோபோட்டால சராமாரியா கையிலையும் நெஞ்சிலையும் தாக்கப்பட்டு கீழே சரிவாரு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஏஜென்ட் டீனா மாதிரி என்ட்ரி கொடுத்த மோகோ பிஸ்டலால ரோபோட்ட போட்டு தள்ள இந்த பக்கம் ஹயோட்டோவின் ஆல்டர் ஈகோ வெளிவந்து வெறித்தனம் பண்ணிருப்பாரு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இந்த அதிரடியான சண்டையில தான் ஹயோட்டோவுக்கு இந்த வீர தழும்பு உருவாயிருக்கும்.